இயல் 3 பக்கம் எண் 63 கற்கண்டு என்னும் பகுதியில் அமைந்த எச்சம் என்னும் இலக்கண பகுதியை காணவிருக்கிறோம். எச்சம். நாம் இப்பாடப்பகுதியில் எச்சம் என்றால் என்ன, எச்சத்தின் இரு வகைகளாக குறிப்பிடப்படும் பெயரெச்சம் வினையெச்சம் ஆகியவற்றையும், பெயரெச்சத்தின் இரு வகையான தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம், வினையெச்சத்தின் இரு வகைகளான தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் ஆகியவற்றை குறித்து காணவிருக்கிறோம். எச்சம் என்றால் என்ன என்பதை காண்பதற்கு முன்பாக நாம் முந்தைய வகுப்பில் கற்ற வினைமுற்று என்றால் என்ன என்பதை காணலாம். வினைமுற்று என்பது ஒரு சொல்லின் பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை வினைமுற்று அல்லது முற்றுவினை என்பர். உதாரணமாக படித்தான், சென்றான் என்பன வினைமுற்று சொற்களாகும். எச்சம் என்பது ஒரு சொல்லின் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். ஒரு சொல்லின் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். படித்த, எழுது என்பன எச்சத்திற்கு எடுத்துக்காட்டுகளாகும். படித்த என்னும் சொல்லை எடுத்துக்கொள்வோம். படித்த என்னும் சொல்லானது அதன் பொருள் முற்று பெறாமல் ஒரு எச்சமாக நிற்கிறது. அதாவது படித்த என்னும் சொல்லில் யார் படித்தது, எப்பொழுது படித்தார்கள், என்ன படித்தார்கள் என்று பல கேள்விகளுக்கு இடமாகி அச்சொல்லானது நிறைவு பெறாமல் உள்ளது. இவ்வாறு ஒரு சொல் முற்று பெறாமல் இருந்தால் அது எச்சமாகும். எச்சமானது பெயரெச்சம் வினையெச்சம் என இரு வகைப்படும். பெயரெச்சம் என்றால் என்ன? பெயரெச்சம் என்பது ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். உதாரணமாக படித்த என்னும் எச்சமானது மாணவி என்னும் பெயரை கொண்டு முடிந்தால் இது பெயரெச்சமாகும். அடுத்து படித்த பள்ளி. படித்த என்னும் எச்சமானது பள்ளி என்னும் பெயரை கொண்டு முடிந்தால் இது பெயரெச்சமாகும். படித்த என்னும் எச்சமானது புத்தகம் என்னும் பெயரை கொண்டு முடிந்தால் இது பெயரெச்சமாகும். இவ்வாறு ஒரு எச்சமானது பெயரை கொண்டு முடிந்தால் இது பெயரெச்சம் எனப்படும். பெயரெச்ச சொற்களை எளிமையாக நினைவில் வைத்துக்கொள்ள மாணவர்களுக்கு ஒரு குறிப்பு. பெயரெச்ச சொற்களின் இறுதியில் பெரும்பாலும் அ என்னும் குறிலெழுத்து கொண்டே நிறைவு பெறும். அதாவது படித்த, எழுதிய, ஆடிய, பாடிய என்னும் அ என்னும் குறிலெழுத்து கொண்டு நிறைவு பெறும். இவ்வகையான சொற்களை பெயரெச்ச சொற்கள் என எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து இப்பெயரெச்ச சொற்கள் 3 காலத்தை வெளிப்படுத்தும். உதாரணமாக பாடிய பாடல் இங்கு இறந்த காலத்தையும், பாடுகின்ற பாடல் என்ற நிகழ்காலத்தையும், பாடும் பாடல் என்ற எதிர்காலத்தையும் என 3 காலத்தையும் வெளிப்படுத்தும். மேலும் பெயரெச்சமானது தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் என இரு வகைப்படும். அவற்றை காணலாம். தெரிநிலை பெயரெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது தெரிநிலை பெயரெச்சமாகும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது தெரிநிலை பெயரெச்சமாகும். உதாரணமாக எழுதிய கடிதம் எனும் இத்தொடரில் எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சமாகும். மேலும் சில உதாரணமாக ஓடிய விலங்கு. ஓடிய என்பது எச்சம், விலங்கு என்பது பெயர். ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். மேலும் ஓடிய என்பது ஓடுதல் என்னும் செயலையும்,
இறந்த காலத்தையும் காட்டுகிறது. இது தெரிநிலை பெயரெச்சமாகும். அடுத்து குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் என்பது செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சமாகும். ஒரு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். உதாரணமாக சிறிய கடிதம் என்பதை எடுத்துக்கொள்வோம். இதில் சிறிய என்பது எச்சமாகும், கடிதம் என்பது பெயராகும். எனவே இது பெயரெச்சம். மேலும் இதில் என்ன செயல் நடைபெறுகிறது என்பதையோ இது எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்பதையோ நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கடிதம் சிறியதாக உள்ளது எனும் பண்பினை மட்டுமே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். அடுத்து எச்சத்தின் இரண்டாம் வகை வினையெச்சமாகும். வினையெச்சம் என்பது ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சமாகும். ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சமாகும். உதாரணமாக படித்து முடித்தான். படித்து என்பது எச்சமாகும், முடித்தான் என்பது ஒரு வினைச்சொல். ஒரு எச்சம் வினையை கொண்டு இங்கு முடிந்துள்ளது. வினை என்றால் ஒரு செயல் என்பதை நாம் முந்தைய பாடத்தில் அறிந்து கொண்டோம். இவ்வாறு ஒரு எச்சமானது வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். மாணவர்களுக்கு இங்கு ஒரு குறிப்பு. பெரும்பாலும் வினை எச்சமானது குறில் இ குறில் உ ஆகிய எழுத்துக்களை இறுதியாக கொண்டு முடியும். உதாரணமாக படித்து, எழுதி, கேட்டு, பேசி என்றே முடியும். இவ்வினையெச்சமானது இரண்டு வகைப்படும். ஒன்று தெரிநிலை வினையெச்சம், இரண்டு குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம் ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சமாகும். ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சமாகும். உதாரணமாக எழுதி வந்தான் என்னும் சொல்லை எடுத்துக்கொள்வோம். இதில் எழுதி என்பது எச்சமாகும், வந்தான் என்பது வினை சொல்லாகும். இவ்வாறு ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். மேலும் இது எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் காட்டுவதால் இது தெரிநிலை வினையெச்சமாகும். மேலும் சில உதாரணமாக கேட்டு சென்றேன், பார்த்து வந்தேன் என்பதை கூறலாம். அடுத்து குறிப்பு வினையெச்சம். ஒரு செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சமாகும். மீண்டும் ஒரு செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக தெரியுமாறு காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சமாகும். உதாரணமாக மெல்ல வந்தான் என்னும் சொல்லானது காலத்தையோ செயலையோ வெளிப்படையாக காட்டாமல் மெதுவாக என்னும் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டியுள்ளது. எனவே இது குறிப்பு வினையெச்சம் ஆகும். எச்சமானது பெயரெச்சம் வினையெச்சம் ஆகியவற்றை தவிர முற்றெச்சம் என்னும் பகுதியையும் கொண்டு விளங்குகிறது. முற்றெச்சம் என்பது ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். ஒரு வினைமுற்று சொல்லானது எச்சப்பொருளை தந்து அது மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். அதாவது எடுத்துக்காட்டாக வள்ளி படித்தனள். இதில் படித்தனள் என்னும் சொல்லானது ஒரு வினைமுற்று சொல்லாகும். அதாவது படித்தனள் என்பது ஒரு முற்று பெற்ற சொல்லாகும். இதில் படித்தனள் என்பது படித்தாள் என்னும் பொருளை குறிக்கிறது. எனவே வள்ளி படித்தாள் என்னும்
வினைமுற்று சொல்லாக கொண்டு இச்சொல்லானது முடிவு பெற்றது. இப்பொழுது நாம் கூறிய இவ்வினைமுற்று சொல்லானது அடுத்த உதாரணத்தில் எச்சமாக மாறவிருக்கிறது. அதாவது முடிவு பெறாத சொல்லாக மாறவிருக்கிறது. அது எவ்வாறு என்பதை காணலாம். வள்ளி படித்தனள், அதன் அருகில் மகிழ்ந்தாள் என்னும் சொல்லை இணைக்கும் பொழுது நாம் முன்பு கூறிய வள்ளி படித்தனள் என்னும் முற்றுப்பெற்ற வினை சொல்லானது எச்சமாக மாறி மகிழ்ந்தாள் என்னும் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது. இவ்வாறு வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் என்னும் தொடரில் படித்தனள் என்னும் வினைமுற்று சொல்லானது படித்து என்னும் எச்சமாக மாறி பின் மகிழ்ந்தாள் என்னும் வினைமுற்று சொல்லை கொண்டு முடிவு பெற்றுள்ளது.